ஹாய் டியர்ஸ், இது நம்ம சேனல் இந்துஜா இன்ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் செலிப்ரிட்டிஸில் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். எல்லா செலிப்ரிட்டிஸ்க்குமே நேச்சுரலாக திக்கான டார்க்கான ஷேப்பான ஐப்ரோஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க ஃபோட்டோஷூட்காகவும் மூவிஸில் ஆக்ட் பண்ணுறதுக்காகவும் நீட்டாக அழகாக ஐப்ரோஸை ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கி ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். மிஸ் கிளியரே ஐப்ரோ கேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததும் நேச்சுரல் லைட்டிங்கில் இப்படி தான் இருக்குது. ஐப்ரோஸ் வந்து எனக்கு இப்படி தான் இருக்குது. அதாவது ரெண்டு ஐப்ரோஸும் சந்திக்கிற அந்த இடம் பொட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து ஃபேக்காக ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு ஐப்ரோஸும் சந்திக்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேக்காக ட்ரா பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் லைட்டிங்குள்ளே வந்துட்டேன். இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து காம்பேக்ட் பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேக் ப்ராடக்ட்டு. இப்போது இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி ப்ரெஷ், அதை ஸ்பூலின்னு சொல்லுவாங்க. இந்த மஸ்காராக்குள்ளெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ப்ரெஷ் இருக்கும், ஒரு சைடு வந்து ஸ்பூலி இருக்கும். ஸ்பூலி யூஸ் பண்ணி என்னோடய ரெண்டு ஐப்ரோஸையும் நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் எங்கெங்கே ஹேர் இல்லை, எங்கெங்கே நான் ட்ரா பண்ணணும் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும். ஸோ ரெண்டு ஐப்ரோஸையும் இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்பூலிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணி, அதை வந்து ஆங்கிள்டு ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் கலர் ஷேடை டச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸை நான் வந்து ஜஸ்ட்டு ஊதி விட்டுட்டு ப்ரஷ்ஷில் ஒட்டி இருக்க ப்ராடக்ட் மட்டும் வச்சு என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன். எடுத்ததும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கோடுலாம் போடலை. ஆல்ரெடி எனக்கு ஐப்ரோஸில் ஹேர் இருக்க இடத்துல வந்து நான் டச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நான் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஹேர் இருக்கிற இடத்துல நான் வரைகிறேன். ஸோ ஒரு ஆர்ச் மாதிரி எனக்கு ஐப்ரோஸ் இன்றைக்கி கொண்டு வரலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஷேப் கொண்டு வரேன். பெண்டு வந்து நல்லா ஆர்ச் மாதிரி மேலே போயிட்டு கீழே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து அந்த மாதிரி நான் அந்த இடத்துல ஒரு பெண்டு வர்றதுக்காக நான் அப்படி கொண்டு வரேன். ஸோ ஃபைனலாக வந்து ப்ரெஷ்ஷில் மீதமான ப்ராடக்ட் இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு அதை வச்சு ஃப்ரண்டில் நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்கும். நம்ம ஃபேக்காக வரைஞ்சாலுமே ரொம்ப ஃபேக்காக இருக்காது. மார்க்கர் வச்சு வரைஞ்ச மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக நமக்கு ஐப்ரோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் ப்ரெஷ்ஷில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சு அவுட்டர் லைன் போட்டதுக்கப்புறம் அந்த அவுட்டர் லைனுக்கு உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஹார்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக எகைன் வந்து அந்த ஸ்பூலி வச்சு கோம் பண்ணி விட்றேன். ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணும், எங்கெங்கே வந்து நமக்கு ஹேர் இல்லை, அங்கே எல்லாமே நம்ம அந்த ப்ராடக்ட் வச்சு ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பூலி வச்சு கோம் பண்ணோம் அப்படின்னா ஹார்ஷாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும். இப்போ எனக்கு ஃப்ரண்டில் பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. நான் ஸ்பூலி வச்சு கோம் பண்ண டார்க்னஸ் வந்து கம்மியாகும், நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டு வர ஆர்ச் மாதிரி வர்றதுக்காக நான் ஐப்ரோஸ் இருக்கிற இடத்துலையே நான் அந்த கலர் டச் பண்ணி போட்டுட்ருக்கேன். மீதி ப்ரெஷ்ஷில் இருக்க மீதி ப்ராடக்ட் வச்சு ஃப்ரண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க டைரெக்டாக அந்த பிளாக் கலரை மட்டும் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபேக்காக இருக்கும். ஸோ வேறு 2-3 ஷேடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அவங்க ஐப்ரோஸ் கலரே அவங்க வந்து கொண்டு வர முடியும். ஐப்ரோஸ் கலர்லேயே ஐப்ரோஸ் வந்து ஃபேக்காக வரைய முடியும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வரைகிறது வந்து ஃபேக்காக வரைகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஐப்ரோஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஐப்ரோஸ் வந்து நான் நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஐப்ரோஸ் நேச்சுரலாக இருக்கிறது. இப்போ இதே மாதிரி இந்த ஐப்ரோஸையும் நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நான் இந்த ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிவிட்டு மீதமான ப்ராடக்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நான் ஃப்ரண்டில் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணுமோ, ஏன்னா ஃபஸ்ட் ஐப்ரோஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றது வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்டில் வந்து ஜஸ்ட் லைன் மாதிரி டச் பண்ணி எடுக்கிறேன். ஜஸ்ட் நிறைய ப்ராடக்ட் எடுத்து நான் வரையலை. அதுக்கப்புறம் ப்ரெஷ்க்குள்ளே மீதி இருந்த ப்ராடக்ட் வச்சு உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணனால சேம் அதே மாதிரி நான் இந்த ஐப்ரோஸ் கொண்டு வரணும். ஸோ எனக்கு வந்து எந்த அளவுக்கு பில்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு கலர் கொண்டு வரணும் எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஏன்னா அதே மாதிரி இந்த ஐப்ரோஸே நான் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி நான் ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிவிட்டு ரெண்டு ஐப்ரோஸும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஃபைனலாக செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஐப்ரோஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சேம் அதே கலர்ஸ் அதே ஷேடு யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணிக்க முடியும். நான் இப்போது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரஃப்பாக தான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக நான் ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணலை. நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு
பெர்ஃபெக்டாக ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிவிட்டு கன்சீலர் வச்சு மேலேயும் கீழேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸை நம்ம இது பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு டிஃபைன்டாக நமக்கு லுக் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் வந்து ஐப்ரோஸ் இப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேபி நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் பெர்ஃபெக்டாக ஐப்ரோஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம், எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எல்லா ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்குமே சூப்பராக சூட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக ஐப்ரோஸே இல்லை, ஃபேக்காக தான் வரையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோஸ் டார்க்காக தான் இருக்குது, எனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். அப்புறம் எனக்கு ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணணும், பட் ரொம்ப ஃபேக்காக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டார்க்காக வரைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ப்ராடக்ட்டோ இல்லை காஜல் ஐலைனர் மாதிரி டார்க்கான ப்ராடக்ட்டோ கிடையாது, கேக் ப்ராடக்ட்டு. ஸோ ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப மார்க்கர் வச்சு வரைஞ்ச மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டோட லிங்க் நான் எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் கேர், ஷாப்பிங் ஹால், ப்ராடக்ட் ரிவ்யூ இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.